அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 மக்களவை தொகுதிகளில் 41 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. பாஜக கூட்டணி 38 இடங்களிலும் பிற கட்சி ஓரிடத்திலும் முன்னிலை என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. தனிப்பட்ட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சமாஜ்வாடி கட்சி 34 இடங்களிலும் பாஜக 35 இடங்களிலும் முன்னிலை என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. செய்தியாளர் ராஜகுமாரன் பேசலாம். ராஜகுமாரன், உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி முன்னிலை என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பாஜகவிற்கு தற்போது வரை ஒரு பெரிய முன்னிலை கிடைத்திருந்தாலும் கூட அவர்கள் எதிர்பார்த்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த 2014ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 74 இடங்களை மொத்தம் இருக்கக்கூடிய 80இல் 74 கைப்பற்றிய பாஜக, அதன் பிறகு 2019இல் 62 இடங்களை கைப்பற்றிய பாஜக இந்த முறை சமாஜ்வாதி கட்சியிடம் வீழ்ந்திருக்கின்றது பல இடங்களில். தற்போது வரை முன்னிலை நிலவரத்தை பார்த்தோம் என்றால் பாஜக கூட்டணியின் 36 இடங்களிலும் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி 42 இடங்களிலும் உத்தரப்பிரதேசத்தில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸோடு கைகோர்த்திருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடுகின்றார்கள். எனவே 2014இல் வாக்குகள் சிதறி பாஜகவிற்கு பலன் கிடைத்தது போன்று இந்த முறையும் பலன் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்த்தார்கள். யோகி ஆதித்யநாத் அங்கு முதலமைச்சராக இருக்கின்றார். பாஜகவில் கிட்டத்தட்ட பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு அடுத்த நிலையில் ஒரு முக்கிய முகமாக அடையாளப்படுத்தக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராமர் கோயில் போன்ற அந்த ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளுக்கு பிறகு பாஜகவிற்கு இந்த சரிவு ஏற்படும் என்று பெரும்பாலும் கருத்து கணிப்புகளில் கூட தகவல் வெளியாகவில்லை. தற்போதைய அளவில் அங்கு சமாஜ்வாதி கட்சி ஒரு மிகப்பெரிய முன்னிலையை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றான ரேபரேலி, அமேதி தொகுதியில் காங்கிரசினுடைய வலுவான வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ரேபரேலி தொகுதியில் ராகுல் நிற்கின்றார். ராகுல் கணிசமான வாக்குகளை பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார். அதே போன்று அமேதி தொகுதியிலும் கணிசமான வாக்குகளுடன் காங்கிரஸ் கடும் போட்டி அளித்திருக்கின்றது. என்றாலும் கூட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 17 இடங்கள் வரை போட்டியிட்டிருந்த காங்கிரஸ் அதில் ஓரிரு தொகுதிகளில் முன்னிலையில் இருந்தாலும் சமாஜ்வாதி கட்சி அந்த கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய முன்னிலையை பெற்றிருக்கின்றார்கள். சமாஜ்வாதி கட்சி 36 இடங்களில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய மாயாவதி அவர்களின் பகுஜன் சமாஜ் கட்சி எந்த ஒரு இடத்திலும் முன்னிலை பெறவில்லை. குறிப்பாக அவர் அந்த வாக்குகளை பிரிப்பது பாஜகவிற்கு பலனாக இருக்கும், சாதகமாக இருக்கும் என்றெல்லாம் அரசியல் ஆர்வலர்கள் சொன்ன நிலையில் சமாஜ்வாதி கட்சிக்கு தான் அது பலனாக அமைந்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன. இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பாஜகவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சரிவுதான் அவர்கள் வைத்திருந்த இலக்கான தனித்து 270க்கும் கூடுதலான இடங்கள், தனிப்பட்ட முறையில் 370 இடங்கள், கூட்டணியோடு சேர்த்து 400 இடங்கள் என்பதை எட்ட முடியாத சூழலை உருவாக்கியுள்ளது.